Hello everyone, welcome back to our channel Behind Beauty Tamil. இன்னைக்கு Ubtan சீரிஸ்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Ubtan Face Mask. இந்த ஃபேஸ் மாஸ்கை டெய்லி பேசிஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி குளிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்ல நைட் டைம்ல இந்த ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணலாம். அட்லீஸ்ட் தொடர்ந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு ரெகுலரா நீங்க இந்த ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஸ்கின் வந்துட்டு நல்லா சேஞ்ச் ஆகிறத நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த ஃபேஸ் மாஸ்கை எப்படி பண்ணலாம் அண்ட் இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்ன அப்படின்றத வீடியோக்குள்ள பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஸ்கின் கேர் வீடியோஸை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணலன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த Ubtan ஃபேஸ் மாஸ்கை ரெடி பண்ணுறதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் வீட் ஃப்ளார் எடுத்துக்கிறேன், அதாவது கோதுமை மாவு. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சந்தனம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அண்ட் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம தேவையான அளவு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஃபேஸ் மாஸ்கில் நம்ம கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கிறனால நம்ம ஸ்கின்ல செக்ரேட் ஆகிற எக்ஸஸ் ஆயிலெலாம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஸ்கின்ல ஏற்படக்கூடிய டேனு, ஆக்னி ப்ராப்ளம், டார்க் ஸ்பாட்ஸ்லாம் மறையறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னோட டெக்ஸ்சரை ரொம்பவே டைட்டாகவும் லைட்டனாகவும் ஆக்கும். கண்டிப்பாக ஸ்கின் கேர் ரொட்டீனில் நம்ம கடலை மாவு, அரிசி மாவு யூஸ் பண்ணுற மாதிரி கோதுமை மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ இந்த ஃபேஸ் மாஸ்க்கை பார்த்தீங்கன்னா ஃபேஸை கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸ் பேக்கில் நம்ம கடலை மாவும் சந்தனமும் ஆட் பண்ணியிருக்கிறனால நம்ம ஸ்கின்னை வந்துட்டு நல்லா பிரைட்டாகவும் க்ளோயிங்காகவும், இன்கேஸ் நம்ம ஸ்கின் வந்துட்டு டேன் ஆகியிருந்தாலும் கூட அந்த டேன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்துட்டு நல்லாவே கிளியராக வச்சுக்கும். இந்த ஃபேஸ் பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் உங்ககிட்ட ஃப்ரெஷ் ரோஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஹோம்மேட் ரோஸ் வாட்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற வீடியோவை நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஃபேஸ் மாஸ்கில் நம்ம ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கிறனால நம்ம ஸ்கின் வந்துட்டு நல்லா ரெஃப்ரெஷ்டாக இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ரோஸ் வாட்டரில் பார்த்தீங்கன்னா ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதனால நம்ம ஸ்கின்ல ஏற்படக்கூடிய எந்த ஒரு ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் இந்த ரோஸ் வாட்டர் வந்துட்டு அதை ரொம்பவே ரெடியூஸ் பண்ணும். அண்ட் அதே மாதிரி இதில் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு பொருள் வந்துட்டு உங்களுக்கு ஒத்துக்காதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் டெஸ்ட் மாதிரி உங்கள் கையிலையோ உங்கள் கழுத்துலையோ நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள். மினிமம் இந்த ஃபேஸ் மாஸ்க் ஒரு 15 to 20 minutes இருந்தால் போதும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிற மாதிரி தான் எந்த ஒரு ஃபேஸ் மாஸ்க்குமே ரொம்பலாம் காய வைக்க வேண்டாம். மேக்ஸிமம் ஒரு 10 to 15 minutes இருந்தாலே போதும். ஸோ இப்போ நான் இந்த ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணி ஒரு 15 minutes ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபேஸை கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்மூத் அண்ட் ரெஃப்ரெஷ்டாக இருக்குது. நீங்கள் இந்த ஃபேஸ் மாஸ்க்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி ஸ்கின் கேர் வீடியோஸை பார்க்க மறக்காமல் பிஹைண்ட் பியூட்டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.